இப்படி அடிக்கலாமா இப்படி அடிக்கலாமா சண்டை போட்டேன். டே மௌனே என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? எப்பா என்ன ஒரு 4 பேர் அடிச்சிட்டானுங்கப்பா. அதான் அம்மா ஆயிட்டு இருந்தானுங்கப்பா. நானும் வண்டிலாம் கைய கொண்டு போறப்பா. எட்டவே இல்லப்பா. பா ஹைட் ஆகணும்பா. அவனுங்க மூக்க ஓட்டிக்கணும்பா. சரி விடு. ஏண்டா நாய் முன்னாடி பத்திருந்தாவே 4 பேரு தள்ளிட்டு போற ஆள் நீ அவனை அடிக்க போறியா? பெரிய ப்ரூஸ் லீவ் அது 4 பேரை போய் அடிப்பாராமா என்ன? ஏன்பா இப்படி டிமோட்டிவேட் பண்ற? டேய் இங்க பாடுறா. இப்ப நீ அவனை அடிச்சிடறேனே வச்சுக்கோவன், அவனுக்கு ஏதாவது ஆகுது, அவன் வாழ்க்கையும் பாதிக்கப்படும், உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். இதுல கேஸ் வாங்கிட்டு லைஃப் ஃபுல்லா நீ ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீ ஆசைப்பட்ட எதையுமே உன்னால செய்யவே முடியாது. அதை விட அவனை நீ அடிச்சிட்டேங்கிற கில்ட்டு உனக்கு பயங்கரமா இருக்கும். சண்டை போடுறதுக்கு முன்னாடிதான் அப்படி அடிக்கலாம் இப்படி அடிக்கலாம்னு யோசிப்போம். ஆனா அங்க போய் நிக்கும் போது எப்படி அவனை ஹர்ட் பண்றதுங்கிறது உனக்கே தோணும்டா. அப்பாவுக்கு நிறைய தோணி இருக்கு. இங்க பாரு, முதல்ல அவன்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை முடிகிற வழியை பாரு. புரியுதா? போய் படி. சரி போ. டே ஒரு நிமிஷம். அதையும் மீறி அவன் ஏதாவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு வையன், அப்பாட்ட சொல்லு நான் பார்த்து. பா நீ ஏன் இந்த அம்மாட்ட அடி வாங்கி பாருங்க. இவரே ஒரு நாள் காப்பாற்ற முடியலாம இது என்ன காப்பாற்ற போறாருமா? பாப்பா